श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। 10 நிமிஷம் ரொம்ப ஜாஸ்தியான டைம் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா விஷயம் இல்லாமல் நிறைய பேர் சொன்னீங்கன்னா நான் 10 நிமிஷம்ல 1 மணி நேரம் கூட பேசுவேன். ஆனால் இந்த விஷயம் உள்ள புத்தகத்தை பற்றி பேசுகிறோம்னா அது ரொம்ப சங்கடமான விஷயம். இல்லை, ஸ்ரீராம் சாருக்கும் யோகி ஸ்ரீராம் பாபா அவர்களுக்கும் எனக்கும் என் தொடர்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 8 years. ஹிந்தியில் ஒரு பாட்டு இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக, அதுதான் எனக்கு ஞாபகம். ஃபஸ்ட்டு நான் இவரை பார்க்கும்போது ஒரு விழாவில் வந்து அன்றைக்கி புத்தக விழா மாதம் ரெகுலராக பார்க்கும்போது कौन है वो कौन है किधर से आया அப்படின்னு குமாராங்க மகாபாரத பாகுபலி படத்துல அந்த மாதிரி அவரை பார்த்தேன்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குடும்பம் நண்பராக ஒரு பழக்கம். நாங்கள் 2 பேருமே ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோங்கிறது அப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அவருடைய வாழ்க்கை பயணத்தில் அவருக்கு இருந்த எவ்வளோ விதமான வழிகாட்டுதல், சேலஞ்சஸ், வாழ்க்கை பயணத்தில் இருக்கக்கூடிய சவால்கள், அதெல்லாமே அவர் ஒவ்வொரு இடமா ஒவ்வொருத்தராக வழி காமிச்சு கொண்டு வந்திருக்காங்க. அவர் அடிக்கடி சொல்வார், இறை தேடும் பொழுது இறையையும் தேடு அப்படின்னு சொல்லிட்டார். அவர் இறையை தேடுகிறார், நான் வெறும் இறை மட்டும்தான் தேடுவேன். அந்த மாதிரி இறை தேடி அழைச்சிக்கிட்டே இருக்கும்போது நான் எங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனேனோ அதே ஹாஸ்பிட்டலில் தான் அவர் வந்து இறையை தேடி அட்மிட் ஆகிட்டார். வெளியே வரும்போது 2 பேருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட். அவருக்கு கிடைச்சது ஆத்ம ஞானம், எனக்கு என்ன நடந்தது எனக்கே தெரியாது. ஏன்னா ஞானத்தை பற்றிலாம் நான் கவலைப்படுறது. எனக்கு மெயின்ஸ் சக்தியோட பிரபஞ்ச சக்தியோட கனெக்ஷன் ஆகிடுச்சு. அவர்கிட்ட போய் ஃபுல்லாக சரண்டர் பண்ணிட்டு பாபா நமக்கு இனிமேல் ஒன்றும் தெரியாது, இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சரண்டரில் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தை ஏற்பாடு பண்ணி அவருடைய பயணத்தை வந்து தொடர்ந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்னி வரைக்கும் நான் அவரை யார் என்ன எதுவுமே நான் யோசிச்சதில்லை. அவர் என்னை பற்றி யோசிச்சிருப்பாரு எனக்கு தெரியாது. அவர் சிவஞானமா, ஆத்மராமனா, ஸ்ரீராமனா எதுவும் எனக்கு தெரியாது. அப்படி ஒரு வாழ்க்கையை நாங்கள் வந்து ஒரு நட்போட தான் பழகி போயிட்டு இருக்கும்போது இந்த பாபாங்கிற ஒரே ஒரு கனெக்டிவிட்டியில் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தை இதான் அவரோட துணைவியாரெல்லாம் வந்து பாபாவை புஷ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல ஒரு பிக் சல்யூட். ஏன்னா சாய் வந்து யார் ஒருத்தர் மூலமாவது வந்து தன்னுடைய சக்தியை அப்பப்போ புஷ் பண்ணி பார்ப்பாங்க. அப்படிதான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வருவது. அந்த மாதிரி அவருக்கு வந்து அந்த சமர்த்த சத்குரு சாய்நாத மகாராஜன் வந்து அவருக்கு பரிபூர்ணமா அவரை ஆட்கொண்டு அவர் மூலமா எவ்வளோ பேரை தயார் பண்ணுவதற்காக இருக்காரு. அதே மாதிரி அவர் ஒரு கடைசி ஃபியூ பேஜஸ்க்கு மேலே சொல்லியிருப்பாரு, ஒரு கட்டத்தில் பயங்கரமான குழப்பத்தில் இருந்து மனசை தவிக்கும் போது இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு போது சாயை தவிர இனிமேல் நம்ம லைஃப்பில் எதுவுமே கிடையாது, எல்லாமே சாய் தான் அப்படின்னு எப்படி பிடிச்சிக்கிறாரோ அதே மாதிரி எல்லாமே சாயின்னு நம்ம பிடிச்சிக்கிறத எங்கள் 2 பேருக்கும் ஒரு காமன் பாத்வே அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நடந்து போயிடுச்சு. அதனால இந்த அற்புதமான இந்த குருவை தேடி புஸ்தகத்தில் வந்து ரொம்ப முக்கியமா நம்ம வாழும் காலத்திலேயே நம்முடனே ஒருவர் ஆன்மீக பயணம் செய்து ஆன்மம் பயணம் செய்து பல வழிகள் அவர்களுக்கு சூக்ஷ்ம சக்திகள் வந்து அவர் வழிநடத்தி சென்றிருக்கிறது. அந்த சூக்ஷ்ம சக்தி நடக்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் அப்ளை பண்ணி தன்னோட மைண்டை யூஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணி கஷ்டங்களை அனுபவிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்காம அதை பற்றி திங்க் பண்ணி அந்த மாதிரி இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறதுனால
இதை படிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணும். இதில் என்னன்னு கேட்டால், எல்லாருக்குமே இந்த அரிய விஷயமான ஆன்ம சக்தியை பற்றியோ பிரபஞ்ச சக்தியை பற்றியோ நமக்கு தெரிய வந்தாலும் கூட நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒன்றை படித்தாலும் இயக்கிப்படி எல்லாமே அவரோட வார்த்தை, நம்மளோட ஒன்றும் இல்லை. நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே புதுசு கிடையாது. யார் விஷயத்தையாவது எடுத்து முன்னால் கொண்டு வந்து ஞாபகப்படுத்தணும். அந்த மாதிரி ஒன்றை படித்தாலும் இறுக்கிப்படின்னு அவர் அந்த இறுக்கி பிடித்ததோடு இல்லாமல் அந்த இறை சக்தி அவருக்குள்ள கொண்டு வந்த மாற்றங்கள், ஞானம், அந்த ஞானத்தை அவர் வந்து மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப வாஞ்சையோட இருக்காரு. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த விஷயத்தை செய்யும் போது அதனுடைய பவர் வந்து ரொம்ப நல்லாவே ஒரு கண்கூடுன்னு சொல்றோம். நானே பார்த்துட்டே இருக்கேன், ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு விதமான மாற்றங்கள் வருது வாழ்க்கையில அப்படிங்கிறத நான் பார்த்துட்டே இருக்கேன். அதனால அப்படி ஒரு பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி ஆன்ம அறிவை முழுமையாக பெற்று நம்ம எல்லாம் வழிநடத்துறதுக்கு அவர் தயாராக இருக்காரு. இதை பயன்படுத்திக்கிறது நம்ம எல்லாருடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எல்லாருக்கும் இந்த அதிர்ஷ்டம் ரெடியா இருக்கு, இதை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த புத்தகம் இப்போ வந்து இந்த காலகட்டங்களில் என்னன்னு கேட்டால், ஐ கான்ட் ரீட் தமிழ், ஒன்லி ரீட் இங்கிலீஷ், பேசினா புரிஞ்சுக்கும், தமிழ் எனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற ஒரு ஃபேஷன் இந்த ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப காமனாக இன்க்ளூடிங் மை சன். அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்ச நான் வந்து அவர் படித்ததெல்லாம் இடைவெளி படித்ததுனால அந்த ஆரம்ப கல்வி தமிழில் இல்லாதனால அவங்க தமிழை பற்றி அவருக்கு கவலைப்பட மாட்டாங்க. அது மாதிரி தமிழை பற்றி கவலைப்படாமல் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் ஆன்ம அறிவை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு இந்த புஸ்தகத்தை நம்ம மாதாங்கி பாலாஜி அவர்கள் அவங்கள பற்றி ஒரு வார்த்தைகள் சொன்னோம். மாதாங்கி பாலாஜி வந்து அவங்களும் இந்த ஆன்மீக பயணத்தில் ஸ்ரீபாத சிவர்களுடைய புஸ்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்ததுலேருந்து, சுவாமி சமர்த்தர் பற்றி எழுதினதுலேருந்து, அவதூத எழுதினதுலேருந்து நம்ம ஸ்ரீராமையாவோடையும் எங்களோடையும் வந்து அவங்க அடிக்கடி சந்தித்து பேசிட்டு இருந்ததுல அவங்களுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவங்க வந்து இந்த ஸ்ரீராமையாவுடைய ஆன்ம அறிவு இல்லையா, அதை வந்து அவருடைய போதனைகளை வந்து பயன்படுத்திட்டதோடு இல்லாமல் அவங்களும் நம்ம வந்து நான் நினைச்ச மாதிரி நான் வேற மாதிரி நினைச்சேன், அவங்க வேற மாதிரி நினைச்சிருக்காங்க. அவ்வளோதான். இவருடைய சக்தி, பிரபஞ்ச சக்தி, இவருடைய ஆன்மீக சக்திகள் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் நான் நினைச்ச மாதிரி அவங்களும் வந்து இவருடைய பெரிய டீச்சிங், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, வாழ்க்கை கல்வியாவே அவர் கற்றுட்டு இருக்காங்க. புஸ்தகத்திலேருந்து படித்த படிப்பு கல்வி கிடையாது, இது எல்லாருக்கும் போய் சேரணும். முக்கியமா இளைஞர்களுக்கு போய் சேரணும். தமிழ் தெரியாதவங்களா இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் எந்த விதமான பவுண்டரி இல்லாம எல்லாருமே ஈஸியா படிக்கக்கூடிய ஒரு ஆங்கில வழியில வந்து இந்த புஸ்தகம் போனதுக்காக பிரயத்தனப்பட்டு இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த குறுகிய காலத்திலேயே அவங்க வந்து நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்ணோம், இந்த ஆண்டு தமிழ் இது புக்கை ரிலீஸ் பண்ணோம். அதுக்கும் இதுக்கும் அவ்வளோ பெரிய நாட்கள் கிடையாது. அதுக்குள்ள இதை ரொம்ப ஆர்வமாக அவங்களும் மொழிபெயர்த்திருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கணும் நம்ம. அது மாதிரி இதுவும் எல்லாமே வந்து இறைவனுடைய திட்டம் தான். சுவாமி வந்து அவருக்கு அந்த விஷயங்களை தூண்டி விட்டதோடு இல்லாமல் காவிரி கரையில் ஒரு பரமஹம்சர் அந்த ராமசேதுவை அவர்களுக்கு நம்ம எல்லாரும் தெரிவித்து போயிடலாம். நம்ம எல்லாருமே அவருக்கு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் தேர்ந்தெடுத்த மாணிக்கம் தான் நம்ம ஸ்ரீராம் பாபா அவர்கள். அந்த மாதிரி இந்த குருவை தேடி புஸ்தகத்தில் ஆங்கிலத்தில் நம்மளால எத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம்னு நம்ம வந்து நமக்குள்ளேயே வச்சுக்காம இந்த விஷயங்களை எவ்வளோ வெளியில கொண்டு போய் சேர்க்கிறோமோ அவ்வளோ நிறைய பேருக்கு பயன்படுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா லைஃப்ல வந்து ஹோப் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதனால் அந்த ஹோப்பை வந்து ரொம்ப அழகாக இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கக்கூடியது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நம்ம அடையாளம் காணணும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை நம்ம தூண்டி விடணும் அப்படிங்கிறதுக்கு புஸ்தகமாகவும் சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை பயணத்தையும் தெளிவுபடுத்தி அதோடு இல்லாமல் அதை நான் செஞ்சு காமிக்கிறேன், நான் அதை பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாகவும் நடத்தி கொடுக்கறதுக்கும் ஒரு பெயராக இருக்கு. அதனால நம்ம எல்லாருமே
ஸ்ரீராம் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லணும். அவருடைய இந்த கிடைச்ச அவருடைய சக்தியை நம்ம எல்லாருமே நம்மளும் பயன்படுத்திக்கிறதோட இல்லாமல் நம்ம ஒவ்வொருத்தரும் அடுத்த 4 பேருக்கு பயன்படும்படி செஞ்சோம்னாக்க அதுதான் நம்ம இந்த இறைவனுக்கு சேர்க்கக்கூடிய நன்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம எல்லாருமே இந்த ஆத்ம ஞான இயக்கத்தில் நல்லா பங்கெடுத்துக்கிட்டு சின்சியரா நமக்கெல்லாம் டைம் இருக்கிறதுனால பெரிய விஷயம். லைஃப்ல வேற வெரி பிஸி. 10 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம அப்படியே ஒரு 1 டைம் கிடைச்சதுதான். போகிற வழியில் எப்படி வந்து போவோம். அது மாதிரிலாம் இல்லாமல் ஆத்ம ஞானத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்ம அதில் நம்ம ஈடுபடும் போது தான் நம்ம எல்லாருமே ஆத்ம ஞானிகளாக மாறிட்டோம்னாக்க இறை சக்திங்கிறது எங்கேயும் நிறைய போயிருக்கேன். அதனால இது எல்லாரும் நல்லா பயன்படுத்திக்கணும்னு கேட்டுட்டு ஸ்ரீராம் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றி ஓம் சார். சுந்தர் சாய் அவர்கள் நம் குரு அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். பாபா அவர் யாருன்னு அவர் காமிக்க சொல்லியிருக்காரு. இந்த பிரசன்ட் அப்புறம் அவர் பேச்சு பார்க்கும்போது அவர் யாருன்னு அவருக்கு தெரியும். ஐயா அவங்க யாருன்னு அவருக்கு தெரியும், ஆனால் எங்களுக்கு தான் தெரியல. அதை புரியுங்க, நாங்கள் பார்க்கலாம். ஆமா கண்டிப்பா புரியணும். எங்க நாங்க பார்க்க நீங்க யாருன்னு எங்களுக்கு தேவை, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமே. இப்ப நீங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப எதுவாக நீங்க அவர் பார்த்திருக்காரு சுந்தர் சாய் அவர்கள், இப்ப அதை பிரிக்கும் போது தெரியும் இல்லையா? காலையில் எல்லாரும் பலம் இல்ல இல்ல அது வந்து பட்டத்து யானை. ஏன்னா மேல அந்த பட்டம் போட்டி இருக்கு இல்லையா? சோ இது வந்து பட்டத்து யானையா நம்ம குரு அவர்கள்